யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சொல்லுங்க, மிகுந்த பலனை அடையும்படிக்கு இழந்தவர்கள். புரியுது இல்லையா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? எதற்காக இழந்தவர்கள்? ஆமா, சும்மா இழக்கல்ல, எதையுமே நாம் வெறுமனே இழக்கல்ல. நான் ஒன்றை கண்டேன், இன்னொன்றை விட்டேன். இந்த உலகத்தில் நமக்கு வருகிறவைகளை ரெண்டா பிரிக்கலாம். எத்தனையா பிரிக்கலாம்? ரெண்டாய் பிரிக்கலாம். ஒன்று நிலை அற்றவைகள், பேசுங்க, நிலை அற்றவைகள். இன்னொன்று நிலை ஆனவைகள், கொஞ்சம் கூட சொல்லணும்னா உறுதி அற்றவைகள். இன்னொன்று உறுதி ஆனவைகள். அதாவது நிலையானதை இழந்து நிலையற்றதை பெறக்கூடாது. நிலையானதை இழந்துட்டு நிலையற்றதை பெறக்கூடாது. அதே நேரத்தில் நிலையற்றதை இழந்து விட்டு எதை பெறலாம்? நிலையானதை பெறலாம். அப்படின்னா நீங்கள் இதுவரை எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் பெரும்படிக்கு நிலையானதை அடையும்படி இழந்து. சொல்லுங்க, நான் இழந்திருக்கிறேன். நான் உண்மையிலே இழந்திருக்கிறேன்னு சொல்ற கையை உயர்த்தி பிடிங்க. நம்ம என்னெல்லாம் இழந்திருக்கிறோம் இல்லையா? என்னெல்லாம் இழந்திருக்கிறோம். சில நேரம் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறோம், சில நேரம் மதிப்பை இழந்திருக்கிறோம், சில நேரம் நற்பெயரை இழந்திருக்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் எதையும் வெறுமனே இழக்கிறதில்லை. நாங்கள் எதையுமே வெறுமனே இழக்கிறதில்லை. நாங்கள் இழக்கிறோம் என்றால் எங்களை அழைத்தவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாங்கள் இழக்கிறோம் என்றால் எதையோ பெறுகிறோம். ஒரு பெரிய பொக்கிஷத்தை இன்னைக்கு வாங்கிட்டு தான் போனேன். ஒரு பெரிய பொக்கிஷத்தை நான் உண்மையில இழந்தேன் அப்படின்னு உறுதி உள்ளவங்க, நான் இந்த இழந்தேன் அப்படின்னு உறுதி உள்ளவங்க, அதை விட மேலான ஒண்ணு இன்னைக்கு பிடிக்க போறீங்க. சாத்தான் சொல்லுவான், நீ சும்மா இழந்த, உனக்கு போனது போச்சு, அதை இழந்த, இதை இழந்த அப்படின்னு சும்மா பேசிட்டே இருப்பானே. யாரு? சாத்தான். ஆனா நீ இழந்தது பெரியதை அடையும் படிக்கன. எல்லாம் கை உயர்த்தி ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நீ எதை எதை இழந்தாயோ அது ஒண்ணு நீ வீணாக இழக்கலன்னு. நீ இழந்தது ஒன்று வீணாக இழக்கல. ஒருவேளை நீ பணத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீ ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீ வருமானத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீ குடும்பத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீ சில முயற்சிகளை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீ வைத்திருந்த திட்டங்களை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீ ஒதுக்கி வைத்திருந்த சிலவற்றை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீ பிள்ளைகளே இழந்திருக்கலாம், ஒருவேளை நீ எதிர்காலத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ ஒருவேளை எதிர்காலத்தை இழந்திருக்கலாம். ஆவியானவர் இந்த பகற்காலத்தில் சொல்லுகிறார், நீ எதையும் சாதாரணமாய் இழக்கவில்லை. கர்த்தர் இப்பொழுது நீ இழந்ததற்கு பதிலாக நூறத்தனையா திரும்ப தாராரு, நூறத்தனையா திரும்ப தாராரு. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகிற வர தனித்திருக்கும், சாகிற வர தனித்திருக்கும், சத்ததையாக மிகுந்த பலன், மிகுந்த பலன், மிகுந்த பலனை அடையும்படிக்கு இழந்திருக்கிறாய். சாத்தான் நம்ம இழந்தவைகளையே நம்ம சிந்தையில திரும்ப திரும்ப தந்துட்டு இருப்பார். புரியுது இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணும்படி முழங்கால் நின்னாலும் நீ அதை இழந்த ஆள் தானே, நீ வாழ்க்கை இழந்த ஆள் தானே, நீ மனைவியை இழந்த ஆள் தானே, நீ புருஷனை இழந்த ஆள் தானே, நீ பிள்ளை இழந்த ஆள் தானே, நீ எதிர்காலத்தை இழந்த ஆள் தானே அப்படின்னு சாத்தான் சொல்லிட்டே இருப்பாய். அவனுக்கு கொடுக்க நமக்கு பதிலும் இல்லை.
அவனுக்கு கொடுப்பதற்கு நமக்கு பதிலும் இல்லாத நமக்கு தெரியுது. என்ன தெரியுது? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த பகற்காலத்தில் மொத்தமாக இழந்துட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னால் மிகுந்த பலனை கொடுக்க போகிறீர்கள். வேதத்திலிருந்து சில பகுதிகளில் இருந்து சில இழந்தவர்களையும் அவர்கள் என்ன அடைந்தார்கள் என்பதையும் நம்ம பார்த்துட்டு ஜெபிக்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மேன்மையானவைகளை அடையும்படிக்கு இழந்தவர்கள். நம்பர் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இப்போ 2 கறவை பசுக்களை பற்றி சொல்லுது. எதை பற்றி சொல்லுது? 2 கறவை பசுக்கள் எதை இழந்து பாருங்க. எதை இழந்தது? எது கிடைச்சு? எது கிடைச்சு? கர்த்தருடைய பெட்டி. எது கிடைச்சு? கர்த்தருடைய பெட்டி. சொல்லுங்க. குட்டியை இழந்து பெட்டியை பெற்றது. கொஞ்சம் காலத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்ல, 2 கன்றுக்குட்டிகள். கொஞ்சம் காலத்துக்குரிய ஒரு நன்மை, 2 கன்றுக்குட்டிகள். இந்த பசுக்கள் பால் கொடுத்தாதான் அந்த குட்டிகள் என்ன செய்யும்? வளரும். ஏன்னா இவைகள் என்ன பசுக்கள்? கறவை பசுக்கள். என்ன பசுக்கள்? கறவை பசுக்கள். இப்போ அந்த 2 கறவை பசுக்கள் நின்று கொடுக்குது. அதன் முதுகில் என்ன வச்சிருக்கு? தேவ பிரசன்னம். எதை வச்சிருக்கு? தேவ பிரசன்னத்தை சுமக்கும்படி அவைகள் 2 குட்டிகளை இழந்தது. தேவ பிரசன்னத்தை சுமக்கும்படி அவைகள் 2 குட்டிகளை இழந்தது. எதையாவது இழந்து, எதையாவது நஷ்டப்பட்டு, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவற்றை இழந்து இந்த கூடுகையில் நீ வந்திருந்தா, இன்றிலிருந்து நீ தேவ பிரசன்னத்தை சுமக்கும் பாத்திரமாய் மாற போகிறாய். நீங்க சொல்லுங்க, நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தேவ பிரசன்னம் மட்டும் போதும். உலக மனுஷனை பொறுத்தவரை 2 குட்டி தான் பெருசு. வாழ்க்கை முழுக்க குடும்பம் போச்சே, குட்டி போச்சேன்னு புலம்பிட்டு நடப்பணும். ஆனா ஒரு தேவ பிள்ளையை பொறுத்தவரை தேவ பிரசன்னத்தை சுமக்கிற மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். கர்த்தரை சுமப்பது மிகப்பெரிய பாக்கியம். அவரை துதிப்பது மிகப்பெரிய பாக்கியம். அவரை ஆராதிப்பது மிகப்பெரிய பாக்கியம். அவருடைய பிள்ளையா இந்த பூமியில வாழ்வது மிகப்பெரிய பாக்கியம். என் பங்கு கர்த்தர், என் பங்கு கர்த்தர், என் பாத்திரத்தின் பங்கு கர்த்தர். இப்ப சொல்லுங்க, இழந்து போன குட்டிகள் பெருசா, சுமக்கிற தேவ பிரசன்னம் பெருசா? அப்போ ஒரு தியாகம் நல்லதுதானே? ஒரு தியாகம், ஏதோ ஒன்ன சத்துரு இழுத்து கொண்டு போன நல்லதுதானே? ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில இருந்து வலுக்கட்டாயமா பிடுங்கப்பட்டது நல்லதுதானே? ஏதோ ஒன்ன உதறி தள்ளது நல்லதுதானே? ஏதோ ஒன்ன குழி தோண்டி புதைத்தது நல்லதுதானே? நிலையற்ற ஒன்றை இழந்தேன், நிலையான ஒன்றை பெற்றுக்கொண்டேன். பிடுங்கப்பட்டதெல்லாம் நிலையற்றவைகள், பிடுங்கப்பட்டதெல்லாம் உலகத்துக்குரியவைகள், பிடுங்கப்பட்டதெல்லாம் கொஞ்ச காலத்துக்குரியவைகள். ஆனா அது போனதுனால, அதை இழந்ததுனால, அது புதைக்கப்பட்டதுனால, அதை பலி செலுத்தினதுனால, அதை தியாகம் பண்ணதுனால கிடைத்தது வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். சில நேரம் எனக்கு முக்கியம் என்று தோன்றுகிறவைகளை நான் இழக்கிறேன். எனக்கு ரொம்ப முக்கியம், அது என் உடலோட ஒட்டுனது, என் வாழ்க்கையோடு சேர்ந்தது, அதை நான் இழக்கிறேன். கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கல்ல, கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு, நீ அதை இழந்தேன்னா இனி பிரசன்னத்தை சுமக்கிற. பேசுற எல்லாருக்கும் வலி தெரியாது, ஆனா இழந்தவர்கள் பேசும்போது வலி தெரியும். அவன் வாயை திறக்கும் போதே தெரியும் அவன் எதையோ இழந்திருக்கிறான்.
அவன் எதையோ பலியிட்டு இருக்கிறான். அவன் எதையோ தியாகம் பண்ணி இருக்கிறான். அவன் இழந்ததற்கு பதிலாக, அவன் பலியிட்டதற்கு பதிலாக, அவன் தியாகம் பண்ணதற்கு பதிலாக அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? கர்த்தர் அவனை நிரந்தரமாய் தம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பாத்திரமாய் அவனை மாற்றினார். ஒரு 7 வார்த்தைகள் சொன்னா சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. வலுக்கட்டாயமாய், வலுக்கட்டாயமாய் பற்றி பிடித்திருப்பவைகளை நெருப்பில உதறி தள்ளுதல். புரிஞ்சவங்க மட்டும் ஒண்ணு கை தட்டுங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன் வாழ்க்கை அழிக்காம விட மாட்டேன், நான் யாருன்னு உன்னை காட்டித்தராம விட மாட்டேன், இந்த பட்டணத்துல உன்னை வாழ விட மாட்டேன், இந்த கிராமத்துல உன்னை பிழைக்க விட மாட்டேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாய் பற்றி இருக்கிறத பவுல் என்ன பண்ணான் தெரியுமா? நெருப்பில உதறி போட்டான். இனி அது எழும்புவதில்லை, எழும்புவதில்லை, எழும்புவதில்லை. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. பற்றி இருப்பவைகளை வலுக்கட்டாயமாய் நெருப்பில உதறி தள்ளுதல். ஒன்னு. 2 நம்பர் 2 உரிந்து போடுதல். 1 வலுக்கட்டாயமாய் பற்றி இருக்கிறவையாய் நெருப்பில் உதறி தள்ளுதல். 2 உரிந்து போடுதல். பழைய மனுஷனை என்ன செய்யணும்? உரிந்து போடணும். சொல்லுங்க. பழைய மனுஷனை உரிந்து போடுதல். 3 சிலுவையில் அறைதல். அப்ப நம்ம இழக்கிறோம்னு சொன்னா எப்படியெல்லாம் இழக்கிறோம்? சிலவற்றை நானே வலுக்கட்டாயமா, அது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு தேவையில்லை, அந்த தொடர்பு எனக்கு தேவையில்லை, அந்த உறவு எனக்கு தேவையில்லை, அந்த இச்சை எனக்கு தேவையில்லை, அது இனி ஒரு தடவை எழும்பி என்னை தொடாதபடிக்கு நான் அதை நெருப்புல போட்டிருக்கிறேன். ஆனா சிலவற்றை என்ன ஆச்சுன்னா, வஸ்திரம் போல நான் உடுத்திட்டேன். சில சுபாவங்கள் எடுத்த உடனே கோபம் வரும், எடுத்த உடனே பொறாம வரும், எரிச்சல் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. அப்புறம் தான் புரிஞ்சு தட் இஸ் ஓல்டு மேன். ஓல்டு மேன்னா வயசான மனுஷன் இல்லை, பழைய மனுஷன். அதை நான் என்ன பண்ணேன்? உரிந்து போட்டேன். அதை உரிந்த பொழுது எனக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? இப்போ புதிய மனுஷனை தரித்திருக்கிறேன். 3 சிலுவையில் அறைதல். கவனிங்க, என்ன பாருங்க. இந்த 2 காலும் நான் என்ன செஞ்சிட்டேன்? சிலுவையில் அரைஞ்சிட்டேன். அரைஞ்சாச்சு இல்லையா? இந்த 2 காலை இந்த கையால் என்ன செய்ய முடியும்? சிலுவையில் அறைய முடியும். அப்புறம் இந்த கையை இந்த கையால் என்ன செய்ய முடியும்? அவன் இந்த கையை எப்படி அறையிறது? இந்த கை எப்படி சிலுவையில் அறையிறது? சில நேரம் பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒரு பார்ட்டு மீது இருக்கும். அது நம்மளால சிலுவையில் அறைய முடியாத பார்ட்டா இருக்கும். ஏன்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அரைஞ்சிட்டோம். இப்ப இந்த கையை வச்சு இந்த காலை அரைஞ்சு, இந்த கையை வச்சு இந்த கையை அரைஞ்சா இந்த கை மீதி இருக்கும். பூரணம் அடைகிறது வரை ஏதாவது ஒரு பிரச்சனையோட போராடிட்டு தான் இருக்கணும். ஏதோ ஒரு பகுதியோட நம்ம என்ன செய்ய வேண்டி வருது? நான் என்ன அரைஞ்சிட்டேனே, நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன், எனக்கு தெரிஞ்சவரை எல்லா பகுதியும் அரைஞ்சிட்டேன். ஆனா இன்னும் ஒரு பகுதியோட நான் என்ன பண்றேன்? போராடுறேன். அந்த போராட்டம் என்னத்துக்கு தெரியுமா? நான் பரிபூர்ணத்தை நோக்கி போகிறேன். சொல்லுங்க. நாங்கள் பூரணத்தை நோக்கி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு அலையில நல்லா சொல்லுங்க. 4 பலியிடுதல். 4 என்ன? பலியிடுதல். நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன செய்யணும்? ஜீவ பலி. என்ன பலி? ஒரு தேவ பிள்ளைக்கு வலி வாழ்க்கை பூரா. ஏண்டா நாங்கள்
ஜீவனோட பலியிடப்படுகிறோம். ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், எதையும் பெரிதாக எண்ணேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்துக் கொள்ளும்படி ஆசையோடு தொடர்கிறேன். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணுகிறது இல்லை. 5 அனுதினமும் கொல்லுதல். அனுதினமும் கொல்லுதல். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சுபாவத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கு? கொல்ல வேண்டி இருக்கு. சில நாட்கள் கோபத்தை என்ன செய்யணும்? கொல்லணும். சில நேரம் முறுமுறுப்பை கொல்லணும். சில நேரம் சாபம் போடுற சுபாவத்தை கொல்லணும். சில நேரம் வயிற்றெரிச்சலை. சொல்லுங்க, நாங்கள் அனுதினமும் சாகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். நம்ம என்ன ஆகிறோம்? டெய்லி கொல்ல வேண்டி இருக்கு. எப்பெல்லாம் நம்ம தேவ பிரசன்னத்தில் வந்து உட்கார்ந்து வேதத்தை திறக்கிறோமோ அப்ப எல்லாம் ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டி தாரார் இல்லையா? காட்டி தாரார் இல்லையா? அதை என்ன செய்ய வேண்டி வருது? உலக மனுஷன் ஒரு நாள் சாகுறான் இல்லையா? ஒரு நாள் சாகுறான். நம்ம 1 கொரிந்தியர் 15:31 பார்த்தீங்களா? ஒரு சாதாரண மனுஷனுக்கு மரணம், சாதாரண மனுஷனுக்கு மரணம், ஒரு சாதாரண மனுஷனுக்கு மரணம் ஒரு நாள். ஆனா நமக்கு இப்ப புரியுதா ஏன் டெய்லி பிரச்சனை வருதுன்னு? இப்ப புரியுதா ஏன் டெய்லி நெருக்கடி வருதுன்னு? ஏன் டெய்லி துன்பம் வருதுன்னு இப்ப புரியுது இல்லையா? நான் ஏதாவது ஒரு பாகத்தை இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நாள் ஒரு ஆள் எங்க பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ண வந்தார். நாங்கள் சாப்பிட போய் உட்காந்து அவர் சாப்பிட வரல. நான் கேட்டேன் சாப்பிட வரலையா? அப்போ அவர் சொன்னார் உபவாசம். நான் கேட்டேன் மீட்டிங்க்கு வந்த இடத்துல என்னத்துக்கு உபவாசம்? அப்போ அவர் சொன்னார் இன்னும் கொஞ்சம் கோபம் எனக்கு இருக்கு, அதை பலியிடும்படி உபவாசம் இருக்கிறேன்னு. நம்ம யோசிச்சு பார்த்ததே இல்லை இல்லையா? நம்ம உபவாசம் எதை எடுப்பதற்காக? அந்த கார் வருவதாக, அந்த அற்புதம் நடப்பதாக, அந்த வீடு வருவதாக, இதாக நம்ம உபவாசம். நம்ம லிஸ்ட்ல அந்த மேட்டர் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? கோபம் மாறக்கு உபவாசம் எடுக்கணுங்கிறது நம்ம சாப்டர்ல. அது அனுதினமும் சாகிற ஆட்களுக்கு லிஸ்ட்ல அது இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இந்த அனுதினமும் சாகிற ஆளை மேய்க்கிறது ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. 90% ஈடுபாடு அவங்களே காட்டணும். நம்ம 10% ஈடுபாடு கொடுத்தா போதும். கை உயர்த்தி வரல சொல்லுங்க, சொல்லுங்க. வலுக்கட்டாயமாய் பற்றி இருப்பவைகளை நெருப்பில் உதறி தள்ளுதல், பழைய மனுஷனை உரிந்து போடுதல், சிலுவையில் ஆணி அடித்தல், அனுதினமும் சாகுதல், ஜீவ பலியிடுதல். எவ்வளோ ஆழமா இருக்குல்லையா? எவ்வளோ ஆழமா இருக்குல்லையா? நான் இழந்ததுனால மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி. நான் சிலவற்றை இழந்தேன் பாஸ்டர், நான் சில காரியங்களை இழந்தேன், அவைகள் நிலையற்றவைகள். ஆனா இப்ப நான் பெற்றிருக்கிறது நிலையான பொக்கிஷம், நிலையான தேவ. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததேயாகில் மிகுந்த தாக்கத்தை உண்டாக்கும். சொல்லுங்க, என்னால் தேவராஜ்யத்துக்கு மிகுந்த பிரயோஜனம். ஏனென்றால் நான் பலவற்றை இழந்திருக்கிறேன். என்ன உண்மை இல்லையா? என்ன உண்மை இல்லையா? நான் பலவற்றை இழந்திருக்கிறேன், நான் பலவற்றை இழந்திருக்கிறேன். அதனால என்னால் தேவராஜ்யத்துக்கு மிகுந்த பிரயோஜனம், மிகுந்த பிரயோஜனம். 6 வேரோட பிடுங்குதல். வேரோட பிடுங்குதல். சொல்லுங்க, பரமபிதா நடாத
நாற்றெல்லாம் அதுக்கு மறுபக்கம் பரமபிதா நட்டவனை எவனும் பிடுங்க முடியாது. எந்த பலவீனமோ, எந்த சாபமோ, எந்த பிரச்சனையோ, எந்த நோயோ, எந்த பொருளாதாரமோ, எந்த அசுத்த கிரியையோ, எந்த இருளின் வல்லமையோ, இப்பிரபஞ்சத்தின் எந்த நிகழ்வோ பரமபிதாவால் நடப்பட்டவனை தொட முடியாது. ஆனா பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். வேரோட பிடுங்கு, வேரோட பிடுங்கு. சில காரியங்கள் இனி வேறு விடாத. சொல்லுங்க, கசப்பாய் முளைக்கிறவைகளை வேரோட பிடுங்கணும். என்ன? எதை? யாதொரு கசப்பும் முளைத்தெழும்பி உங்களுக்குள்ள வேர் விட்டு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணாதபடி, குடும்பத்திலே ஆகட்டும், சபையிலே ஆகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆகட்டும், அந்த கசப்பானவிகளை வேரோட என்ன செய்யணும்? விடுங்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு வேர் இருந்தா போதும், பரவிவிடும். பரவிவிட்டால் கலக்கத்தை உண்டாக்கிவிடும். இழந்து போவது என்றால் என்ன? ஒன்று, வலுக்கட்டாயமாய் நெருப்பில் உதறித்தள்ளுதல். எங்கே உதறித்தள்ளணும்? நெருப்பில். ஏன்னா அது என்ன கடிச்சு இனி ஒரு ஆள் அது என்ன செய்யப்படாது? கடிக்கப்படாது. ஏற்கனவே அது பல ஆட்களை கடிச்சிருக்கலாம். அவங்க யாரும் நெருப்போட டீல் பண்ணல. இவன் எதோட டீல் பண்ணிட்டான்? நெருப்போட டீல் பண்ணதுனால என்ன கடிச்சது இனி என்ன மட்டும் இல்லை, யாரையுமே கடிக்க கூடாது. ரெண்டு, பழைய மனுஷனை உரிந்து போடுதல். பழைய மனுஷனை உரிந்து போடுதல். மூணு, சிலுவையில் ஆணி அடித்து அறைதல். சிலுவையில் ஆணி அடித்து அறைதல். நாலு, பலியிடுதல். பழைய ஏற்பாட்டு பலி கொஞ்சம்தான் வலிக்கும்ல. புதிய ஏற்பாட்டு பலி ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்படுறேன் பாஸ்டர். ஆராதனைக்கு வருமா மட்டும் சந்தோஷமா இருக்கிறேன், மற்ற நேரங்கள் எல்லாம் நான் வேதனைப்படுறேன் பாஸ்டர் அப்படின்னு நீ சொன்னா நீ ஜீவ பலி. என்ன? நீ யாரு? ஜீவ பலி. அப்போ அடுத்து அனுதினமும் கொல்லுதல். 1 கொரிந்தியர் 15:31. ஐ டை டெய்லி. நான் அனுதினமும் என்ன செய்கிறேன்? சாகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுபாவங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒட்டாத சுபாவங்களை கண்டுபிடிச்சு கொண்டுட்டே இருக்கணும். இல்லை அவைகளை அழிச்சுட்டே. ஏன்னா கவனிங்க, நாம் அவைகளை அழிக்க தவறினால் அவைகள் நம்மை அழித்து விடும். அப்புறம் இவ்வளவு காலம் துதிச்சது ஆராதிச்சது எல்லாமே என்ன ஆகும்? வீணா போய்விடும். அதனால அவைகள் என்னை அழிக்காதபடி நான் அவைகளை என்ன செய்யணும்? கொல்லுதல். அடுத்து வேரோட பிடுங்குதல். ஒரு சின்ன கசப்பான வேரோட இருக்கக்கூடாது. ஐக்கியமா நிற்பீங்க இல்லையா? 7, இழந்து போதல். 7, இழந்து போதல். அடையும்படிக்கே இழந்திருக்கிறேன். நிலையான ஒன்றை பெரும்படிக்கே இழந்திருக்கிறேன். சொல்லுங்க, நம்ம முட்டாள் அல்ல. நம்ம யார் அல்ல? முட்டாள் அல்ல. நிலையற்றவைகளை விட்டிருக்கிறோம். நம்ம எதை பிடிச்சிருக்கிறோம்? நிலையானதை பிடித்திருக்கிறோம். நிலையானதை பிடித்திருக்கிறோம். போனதெல்லாம் நிலையற்றது. பிரிந்து போனது நிலையற்றது. உதறி தள்ளினது நிலையற்றது. வேரோட பிடுங்கப்பட்டது நிலையற்றது. சுட்டெரித்தது நிலையற்றது. ஆனா நான் பிடிச்சிருக்கிறது நிலையானது. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். சொல்லுங்க, நிலையானதை அடையும்படிக்கே இழந்திருக்கிறேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க. நிலையற்றதை கவனிங்க. நிலையற்றதை அடையும்படி நிலையானவைகளை விட்டு விடுகிறவன் முட்டாள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நிலையற்றவைகளை அடையும்படி நிலையானவைகளை விட்டு விடுகிறவன் முட்டாள். நிலையானதை அடையும்படி நிலையற்றவைகளை இழப்பவன் தேவப்பிள்ளை. நான் ஒரு காரியத்தை சொன்னேன். பெட்டியை அடையும்படிக்கு குட்டியை இழந்து பெட்டியை பெற்றது. இந்த உலகத்தை பொறுத்தவரை ரொம்ப பெருசது குட்டி.
ஆனால் தேவ பிரசன்னத்தையும் குட்டியையும் கம்பேர் பண்ணி பார்த்தா குட்டி சிறுசு. அந்த கறவை பசுக்கள் சொல்லுது, நாங்கள் தேவ பிரசன்னத்தை அடையும்படி குட்டிகளை தியாகம் பண்ணினோம். ரெண்டு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 13வது வசனம். பார்த்தீங்களா, எதை இழந்தான்? வஸ்திரமே போச்சு. யோசேப்பு 3 தடவை வஸ்திரத்தை இழந்தான். எத்தனை தடவை வஸ்திரத்தை இழந்தான்? 3 தடவை. முதல் தடவை இழந்தது யாரிடத்தில்? சகோதரர்களிடத்தில். நல்லா கவனிக்கிறீங்க. 3 தடவை வஸ்திரத்தை இழந்தான். ஒரு தடவை சகோதரிடத்தில் இழந்தான். யாரிடத்தில் இழந்தான்? சகோதரிடத்தில் இழந்தான். 2வது தடவை போத்திப்பாரின் மனைவியிடத்தில் இழந்தான். 3வது தடவை சிறை காவலாளிகளிடத்தில் இழந்தான். ஆதியாகமம் 41:14 வாசிங்க. ஆல் ரைட். ஒருத்தன் உடு துணியை எத்தனை தடவை இழந்திருக்கிறான்? 3 தடவை. 1 சகோதரிடத்தில், பேசுங்க. 2 போத்திப்பார் மனைவியிடத்தில். 3 சிறைச்சாலை காவலர்களிடத்தில். நான் யோசேப்பிட்ட கேட்குறேன், உனக்கு கேவலமா இல்லையா? உனக்கு கேவலமா இல்லையா? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? தரிசனத்தை அடையும்படி வஸ்திரத்தை இழந்திருக்கிறேன். சரி, 3 தடவை வஸ்திரத்தை இழந்தான். இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒன்று நினைச்சு பாருங்க. அடிப்படை உரிமைகள், அடிப்படை உரிமைகள், உணவு, உடை, உறைவிடம், இது 3 அடிப்படை உரிமைகள். இது 3 பேசிக் நீட்ஸ். வஸ்திரத்தை இழப்பது என்பது வாழ்க்கை இழப்பதற்கு சமம். வஸ்திரத்தை இழப்பது என்பது வாழ்க்கை இழப்பதற்கு சமம். வஸ்திரத்தை இழப்பது என்பது அவமானத்தின் உச்சகட்டம். அவமானத்தின் அதுக்கு மேலே அந்த சமூகத்தில் தலை உயர்த்தி வாழவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஆட்களை முன்ன போய் நிற்கவே முடியாது. நான் கேட்குறேன், யோசேப்பே, நீ அடிப்படை உரிமை இழந்திருக்கிறாய். எதை இழந்திருக்கிறாய்? அடிப்படை உரிமை இழந்திருக்கிறாய். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மேலான தரிசனத்தை அடையும்படி. முடிஞ்சவங்க கை தட்டணும். நீ அவமானப்பட்டது ஏன் தெரியுமா? மேலானதை அடையும்படி 2 நிமிஷம் கை தட்டணும். 2 நிமிஷம். ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிறார். ஒருவேளை நீ உடுத்திருந்த வஸ்திரத்தை உலகம் உரிமை எடுத்திருக்கலாம். இப்பொழுது ஒரு மகிமை உன்னை மூடுகிறது. ஒரு மகிமை, ஒரு மகிமை. நல்ல கை தட்டி, நல்ல வாயை திறந்து, உலகத்தில் யாராலும் உரிமை எடுக்க முடியாத ஒரு மகிமையின் வஸ்திரத்தால் இங்கு இருக்கிற அநேகரை இப்பொழுது ஆண்டவர் மூடுகிறார். ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த மகிமை அடையும்படி இழந்திருக்கிறாய். போத்திப்பாருடைய மனைவி எந்த கோர்ட்லையும் போய் சாட்சி சொல்லலாம். அதாவது அந்த எவிடன்ஸை கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ண யாரும் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. யாருமே காப்பாற்ற முடியாது. இது பெரிய ஆதாரம். இது பெரிய ஆதாரம். இப்ப ஆதாரம் யார் கையில் இருக்கு? ஐயோ, என்ன கஷ்டம் இல்லையா? ஆதாரம் போத்திப்பார் மனைவி கையில் இருக்கு. யோசேப்பிட்ட கேட்கிறவனுக்கு கவலை இல்லையா? அவன் சொல்றான், ஆதாரம் நீர்தானையா. சாட்சிகள் உனக்கு விரோதமா இருக்கலாம். உன்னை பற்றின எல்லா ஆதாரங்களும் உன் எதிராளியின் கையில் இருக்கலாம்.
சத்துரு உன்னை பற்றின மொத்த டேட்டாவும் டீட்டெயிலும் கையில் வச்சுட்டு உன்னை எப்படிடா கட்டி போடலான்னு திட்டம் போட்டு கொண்டிருக்கலாம். நீ இழக்க 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 தரிசனத்தை அடைகிறாய். இழக்க 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 தரிசனத்தை அடைகிறாய். சகோதரர்களே, நாம் இழந்தது தரிசனத்தை அடையும்படி. சகோதரர்களே, நாம் இழந்தது தரிசனத்தை அடையும்படி. பரிசுத்த தேவ பிள்ளைகளே, உன்னை அவமானப்படுத்தும்படி சத்துரு முயற்சி எடுத்திருக்கலாம். உன்னை கேவலப்படுத்தும்படி சத்துரு முயற்சி எடுத்திருக்கலாம். உன்னை இல்லாம போடும்படி, உன்னை அதமாக்கும்படி சத்துரு முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா நீ இழந்தது தரிசனத்தை அடையும்படி. ராகதன ரிகதன கமகதன கண்ண மூடுக பற்றி பிடிக்குது. எல்லா பக்கம் அபிஷேகம், எல்லா பக்கம் அபிஷேகம். நீ இழந்தாய், நீ அடையும்படி இழந்தாய். நீ அடையும்படி இழந்தாய், அடையும்படி இழந்தாய். யோசேப்பிட்ட ஆட்கள் கேட்கணும், அந்த சமூகத்தில் நீ எப்படி தலை உயர்த்துவாய்? சத்துரு ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் பயன்படுத்துகிற கடைசி அம்பாக்கும் பெண்ணு கேசு. சத்துரு ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் பயன்படுத்துகிற கடைசி அம்பு. இப்ப யோசேப்புக்கு விரோதமா ஃபர்ஸ்ட்ல பயன்படுத்தினதே லாஸ்ட் வெப்பன். லாஸ்ட் வெப்பனை கடைசி ஆயுதத்துல முதல்ல பயன்படுத்தினேன் தெரியுமா? உன் மேல அவ்வளவு திட்டம் இருக்கு, உன் மேல அவ்வளவு நோக்கம் இருக்கு. அவங்க முன்ன எப்படி நீ போய் நிற்ப, அவங்க முகத்தில் நீ எப்படி பார்ப்ப, இனி அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவ? ஏன்னா நீ அவமானப்பட்டு விட்டாய். அவன் சொல்றான், ஐ டோன்ட் கேர், நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படு. சொல்லுங்க, நான் பொதி சுமக்கிற கழுதை அல்ல, நான் இராணுவத்தில் ஓடுகிற குதிரை. You are not a donkey that carries the waste and garbages. You are a horse that runs in the battlefield. மானத்தை இழந்தாய். எதை இழந்தாய்? மானத்தை இழந்தாய். பேர் போய்விட்டது. நேம் டேமேஜ் ஆச்சுன்னா பெரிய கஷ்டம் இல்லையா? அப்புறம் ஆவு அல்லேலியான்னு சொன்னா ஒன்றும் நடக்காது இல்லையா? சத்துரு எதை டேமேஜ் ஆக்கிட்டான்? நெய்மை டேமேஜ் ஆக்கிட்டான். 3 தடவை உருவி எடுத்தான் சத்துரு. யோசேப்பு கேட்டான், ஏன் ஆண்டவரே நான் மட்டும் மாறி மாறி உரியப்படுகிறேன், நான் மட்டும் ஏன் எல்லாம் இழக்கிறேன்? கர்த்தர் அவனுக்கு சொன்னார், நிலையான ஒன்றை தரப்போறேன். நிலையான ஒன்றை தரப்போகிறேன். விசுவாசியே நினைத்து பார், நிலையானவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெறு. சொல்லுங்க, நான் ரொம்ப இழந்தேன். மெதுவா பேசுங்க, மெதுவா பேசுங்க. நான் ரொம்ப இழந்தேன். என்னையும் டேமேஜ் ஆச்சு, ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படேன். அதுக்கு மேல என்ன பிரச்சனை?
உண்டாக்குனவர் கூட இருக்கிறார்னா உருவி எடுக்கிறவனை கண்டு பயப்படணுமா? பயப்படணுமா? பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏண்டா ஆண்டவர் சிலட்ட சொல்லுவார், நீ உருவிக்கோ, என் பிள்ளைக்கு நான் உருவ முடியாத ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். சரி, வஸ்திரம் போச்சு. என்ன போச்சு? அஸ்திரம் போச்சு. அதனால என்னெல்லாம் பதவி கொடுத்தாருன்னு பாருங்க. நான் ஒரு 7 பதவி சொல்லித்தாரேனே. 1 ஆதியாகமம் 39:4. இப்போ யோசேப்பு என்ன ஆனான்னு தெரியுமா? அந்த போத்திப்பார் இருக்கார் இல்லையா, போத்திப்பார் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், போத்திப்பார் பாதுகாப்புத்துறை அமைச்சர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னா போலீஸு மிலிட்ரி எல்லாம் யாரு கையில் இருக்கு? போத்திப்பார் கையில் இருக்கு. அப்படின்னா போத்திப்பாருக்கு மனைவிக்கு என்ன பவர் உண்டு தெரியுமா? ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ஒய்ஃபுக்கு பவர். இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு பிஏ யாரு? யோசேப்பு. கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை தொட்டால் எங்க வச்சு உங்க வஸ்திரத்தை உருவி எடுத்துனுமோ அதே இடத்துல வச்சு மற்றவர்கள் உங்களை தண்டனிட்டு பணிகிற போத்திப்பாருக்கு பிஏ. இப்போ போத்திப்பாருக்கு பிஏ யாரு? யோசேப்பு. அடுத்த வார்த்தையை பாருங்க, தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரி. போஸ்ட் 3 ஆதியாகமம் 39:21 இருந்து வாசிங்க. சிறைச்சாலை விசாரிப்புக்காரன். 1 மினிஸ்டருக்கு பிஏ, 2 அவனுக்குள்ள எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன், 3 சிறைச்சாலை விசாரணைக்காரன், 4 ஆதியாகமம் 41:40. தேசத்தின் விசாரிப்புக்காரன். 4 பதவி சொன்னேன் இல்லையா? தனிப்பட்ட உதவியாளர், உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரிப்புக்காரன், சிறைச்சாலை விசாரிப்புக்காரன், தேசத்தின் விசாரிப்புக்காரன். அப்புறம் 41ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆதியாகமம் 41:40. எங்க அதிகாரி? என்னோட அரண்மனைக்கும் யார் தான் அதிகாரி? நான் சொல்றேன், இந்த உலகத்துல பரிசுத்தத்துக்கு இருக்கிற மதிப்பு வேற எதுக்கும் இல்லை. ஆதியாகமம் 45:8. சூப்பர். போத்திப்பாருக்க மனைவி நினைச்சா அவளுக்கு ஸ்டெப்னியா வச்சுக்கிடலாம். கர்த்தர் வச்சிருந்த போஸ்ட் பார்வோனுக்கு தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிஞ்சா கை தட்டணும். பார்வோனுக்கு தகப்பன். எட்டாவது வசனத்தை ஒரு தடவை கூட வாசிங்க. பார்வோனுக்கு கடவுள் யாரு? பார்வோனுக்கு தகப்பன் யாரு? யோசேப்பு.
தகப்பன் பதவி உயர்ந்த பதவி, அதை விட பெரிய பதவியாகும் கடவுள் பதவி. அதுக்கு மேல வேற போஸ்ட். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நீங்க டக்குன்னு ஒரு 7 காரியங்கள் எழுதிக்கிடுவீங்களா? 1, பரிசுத்தம் சோதிக்கப்படும். பரிசுத்தம் சோதிக்கப்படும். 2, பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படும். 3, பரிசுத்தம் அவமானப்படுத்தப்படும். 4, பரிசுத்தம் தண்டிக்கப்படும். 5, பரிசுத்தம் நிரூபிக்கப்படும். 6, பரிசுத்தம் மிகப்பெரிய பலனை தரும். 7, பரிசுத்தம் இழக்கக்கூடாத பொக்கிஷம். ஒரு தடவை சொல்லுங்க 7 பரிசுத்தம் சோதிக்கப்படும், பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படும், பரிசுத்தம் அவமானப்படுத்தப்படும், பரிசுத்தம் தண்டிக்கப்படும், பரிசுத்தம் நிரூபிக்கப்படும், பரிசுத்தம் மிகுந்த பலனை தரும், பரிசுத்தம் இழக்கக்கூடாத பொக்கிஷம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது. சொல்லுங்க, பரிசுத்தம் சோதிக்கப்படும், பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படும், பரிசுத்தம் அவமானப்படுத்தப்படும், பரிசுத்தம் தண்டிக்கப்படும், பரிசுத்தம் நிரூபிக்கப்படும், பரிசுத்தம் மிகுந்த பலனை கொடுக்கும். ஏன்னா பரிசுத்தம் மிகப்பெரிய பொக்கிஷம். யோசேப்பை பாருங்க, வீடு போய்விட்டது, தாய் தகப்பன் போய்விட்டார்கள், சகோதரர்கள் போய்விட்டார்கள், வஸ்திரம் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது, பொக்கிஷத்தை விடல்ல. கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரு சாம ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நிலையானவைகளை அடையும்படி நிலையற்றவைகளை இழந்திருக்கிறேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. 1, அந்த மாடுகள், கறவை பசுக்கள் குட்டிகளை இழந்தது. அதனால் என்ன கிடைத்தது? தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரங்கள். 2வது, யோசேப்பு வஸ்திரத்தை இழந்தான், மிகப்பெரிய பதவியை அடைந்தான். இந்த உலகத்தில் நம்ம இழக்கக்கூடாதவைகள், நம்ம இழக்கக்கூடாதவைகள். கையை இப்படி எடுங்க, இப்படி எடுங்க. இந்த உலகத்தில் நம்ம இழக்கக்கூடாதவைகள்: விசுவாசம், ஆராதனை, பரிசுத்தம், தரிசனம், தேவான்பு. இவ்வளவு இருந்தா என்ன போனாலும் பரவாயில்லை. மூணாவது இழந்தவர்கள், யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்க பைபிள்ல எல்லாம் பாருங்க, சில மனிதர்கள் உயிரை தவிர எல்லாமே இழப்பினும். பார்த்துறீங்களா? உயிரை தவிர எல்லாம், லாஸ்ட் எவ்ரிதிங் எக்ஸப்ட் லைஃப். எபிரேயர் நிருபத்தை கையில் எடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. 26வது வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா? எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை இழந்தார்.
அப்படின்னா அந்த கொலை மட்டும் செய்யலைன்னா அடுத்து எகிப்துக்கு ராஜா யாரு? மோசே. அடுத்து எகிப்துக்கு ராஜா மோசே. அடுத்து எகிப்துக்கு ராஜா மோசே. ஆனா எகிப்துக்கு பொக்கிஷங்கள் எல்லாம் யாரு கையில? ஒரு அன்னைக்குள்ள ஒரு வல்லரசு நாடு, அன்னைக்குள்ள ஒரு வல்லரசு நாடு. அந்த வல்லரசு நாட்டினுடைய மொத்த பொக்கிஷமும் இவன் கையில வருதுன்னா அது ஒரு பாக்கியம், அது ஒரு பாக்கியம். இப்ப இவனுக்கு முன்ன ஒரு கேள்வி வைக்கப்படுது, தேவ திட்டமா எகிப்தின் பொக்கிஷமா? ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் சில நேரம் நாம என்ன நினைப்போம்? கைப்பிசகாய் நடந்ததுன்னு நினைப்போம். என்ன நினைப்போம்? ஆனா நம்ம கைப்பிசகாய் நடந்துன்னு நினைக்கிற எல்லாமே தேவ திட்டத்தின்படி நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, நான் தற்செயலாய் நடந்தது என்று நினைத்தவைகள் எல்லாம் தேவ திட்டப்படி நடந்தது. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க, நன்றி செலுத்துங்க. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். ஒண்ணுமே தற்செயலாய் நடப்பதில்லை. எல்லாம் தேவன் அனுமதித்தவைகள், எல்லாம் தேவன் அனுமதித்தவைகள். சில ஆயுதங்களை சத்துரு என்னை அழிக்கும்படி பயன்படுத்தினா கர்த்தரோ அவைகளை எனக்கு நன்மையாய் மாற்றினார்னு சொல்றவங்க எல்லாம் வாயை திறந்து கை உயர்த்தி, நல்ல கை உயர்த்தி, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. எகிப்தில் உள்ள பொக்கிஷம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு தேவ திட்டம் போதும். எகிப்தில் உள்ள பொக்கிஷம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த உலகத்தில் ஒரு தேவ பிள்ளையா வாழ்ந்தா போதும். உலகம் எனக்கு வைத்திருக்கிறதெல்லாம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு முடிவு பரியந்த நிலை நின்றா போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிலை நிற்பதை அடையும்படி, நிலை நிற்பவைகளை அடையும்படி, நிலையானவைகளை அடையும்படி, தேவன் தந்திருக்கிற பெரியவைகளை அடையும்படி, உயர்ந்த நோக்கங்களை அடையும்படி சில நேரம் நான் பொக்கிஷங்களை இழக்கிறேன். எகிப்தின் பொக்கிஷங்களை இழக்கிறேன், எகிப்தின் பொக்கிஷங்களை இழக்கிறேன் தேவ திட்டத்தை அடையும்படி. அவங்கள பொறுத்தவரை உலகத்துல மிகப்பெரிய பதவி பார்வோன் அப்படிங்கிற பதவி. என்ன பதவி? பார்வோன் அப்படிங்கிற பதவி. ஆனா ஆண்டவர் அவனை வச்சது எப்படி தெரியுமா? பார்வோனுக்கு தகப்பனாய். சொல்லுங்க, நான் இழந்ததெல்லாம் நன்மைக்காய் இழந்திருக்கிறேன். கறவை பசுக்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கும்படி குட்டிகளை இழந்தது. தேவ பிரசன்னத்தை சுமக்கும்படி குட்டிகளை இழந்தது. யோசேப்பு தேவ தரிசனத்தை சுமக்கும்படி உடுத்திருந்த வஸ்திரத்தையே இழந்தான். மோசே தேவ அழைப்பை நிறைவேற்றும்படி எகிப்தின் பொக்கிஷங்களை எல்லாம் இழந்தான். கர்த்தரை தவிர இந்த உலகத்தில் எனக்கு பெருசு எதுவுமே இல்லை. கர்த்தரை தவிர இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே பெரிதில்லை. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர் இல்லை, கர்த்தர் மட்டும் பெரியவர். Praise the Lord. Hallelujah. அடுத்து இழந்தது
நான் எத்தனை பேரை சொன்னேன்? 3 பேரை சொன்னேன். 1 கறவை பசுக்கள், 2 யோசேப்பு, 3 மோசே, 4 யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுங்க, 4ஆம் அதிகாரத்தை எடுங்க, 28வது வசனம். எதை? குடம். எது? குடம். நீங்கள் இந்த பைபிளில் பாருங்கள், இந்த பைபிளில் இந்த தண்ணீர் உள்ள இடம் உண்டு இல்லையா, தண்ணீர் உள்ள இடம் எல்லாம் இன்னைக்குள்ள வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் மாதிரி. தண்ணீர் உள்ள இடம் எல்லாம் எது மாதிரி? இன்னைக்குள்ள வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் மாதிரி. அதாவது இன்னைக்கு காதலர்கள் காதலிகளை கண்டுபிடிக்கிறதுங்க ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும். அன்னை கண்டுபிடிக்கிறது பஞ்சாயத்து கிணட்டு கரையில். அன்னை கண்டுபிடிக்கிறது பஞ்சாயத்து கிணட்டு கரையில். நான் கொஞ்சம் காரியங்களை உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் சொல்லணும். கர்த்தருடைய தூதன் ஆகாரை கண்டது எங்கே வச்சு? துறவண்டையில். ஓகே. சந்திப்பு உண்டானது எங்கே வச்சு? துறவண்டையில். எலியாசர் அந்த ரெபேக்காளை கண்டது எங்கே வச்சு? டக்குன்னு சொல்லுங்க. துறவண்டையில். அடுத்து யாக்கோபு ராகேலை கண்டது எங்கே வச்சு? துறவண்டையில். அடுத்து மோசே சிப்போராளை கண்டது எங்கே வச்சு? துறவண்டையில். அடுத்து சிம்சோன் தெலீலாளை கண்டது எங்கே வச்சு? ஆற்றங்கரையில் வச்சு. எங்கே வச்சு? ஆற்றங்கரையில் வச்சு. அப்போது அன்னைக்கெல்லாம் இந்த ஆறு துறவு ஊற்றெல்லாம் ஒரு மாதிரி ஏரியா. இப்போ இவ குடத்தையும் எடுத்துகிட்டு வாரான். ஏற்கனவே 5 தடவை வந்திருக்கான். ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு ஆளை பிடிச்சி குடத்துக்குள்ளே போட்டு கொண்டு போயிருக்கா. அப்போ நமக்கு தெரியுது எத்தனை தடவை வந்திருக்கு? 5 தடவை வந்திருக்கு. இப்போ 6ஆவது தடவையாக குடவும் கொண்டு வெயிட்டிங். இப்போ எத்தனாவது தடவையாக குடம் கொண்டு வந்திருக்கு? 6ஆவது தடவையாக குடம் கொண்டு வந்திருக்கு. பார்த்தா காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படி ஒரு ஆள் வாராரு. ஃபர்ஸ்ட் கேள்வி, உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு. என்ன ஆன்சர் சொன்னா? அவ சொல்றா இப்பதான் ஃபர்ஸ்டா குடம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. அவ சொல்றா இப்பதான் ஃபர்ஸ்டா குடம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ சொல்வது உண்மைதான், நீ ஏற்கனவே 5 தடவை குடம் எடுத்துட்டு ஆறாவது தடவை குடம் எடுத்துட்டு வந்திருக்க. இப்பொழுது இங்கே நிற்கிறவன் உனக்கு புருஷன். ஒவ்வொரு தடவை குடம் எடுத்துட்டு வர்றது, ஒவ்வொரு ஆளை பேசுறது, கவுக்கிறது, குடத்துக்குள்ள போடுறது, கொண்டு போறது, அவன் வாழ்க்கை அதோட முடிஞ்சது. அடுத்த தடவை குடத்தோட வாடுறது, யாராவது பேசுறது, கவுக்கிறது, குடத்துக்குள்ள போடுறது, கொண்டு போறது, அவன் கதை அதோட முடிந்தது. அடுத்த தடவை குடத்தோட வாடுறது. இப்ப குடத்தோட வந்திருக்கு. இப்ப குடத்தோட வந்திருக்கு. இப்ப பேச வந்தவர் யார் தெரியுமா? இவரை போல அழகானவர் உலகத்துல இல்ல. இப்ப இவரு கேட்கிறாரு, உனக்கு புருஷன் உண்டா? உண்டுன்னு சொன்னா யாரை விட வேண்டி வரும்? உண்டுன்னு சொன்னா இவரை விட வேண்டி வரும். அவளுக்கு தெரியாது இவருக்கு கண்ணு சென்சாரும் ஸ்கேனரும் ஸ்கிரீனும் எல்லாம் இவருக்கு கண்ணுன்னு அவளுக்கு தெரியாது இல்லையா? அவ என்ன நினைச்சா, போனாரும் போகட்டும், கிடைச்சா இவரை கிடைக்கணும், கிடைச்சா இவரை கிடைக்கணும். அவர் என்ன நினைச்சாரு, எனக்கு அர்ஜென்டாட்டு ஒரு மிஷினரி வேணும். அவர் என்ன நினைச்சாரு, எனக்கு அர்ஜென்டாட்டு ஒரு மிஷினரி வேணும். இவ என்ன நினைச்சா, இதுவரை போனதெல்லாம் போட்டு இவர் என்ன ஆனாலும் விடக்கூடாது. அவர் சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிச்சா நீ இந்த கிணட்டுக்கே வர வேண்டிய தேவையில்லை, இந்த கிணட்டுக்கே வர வேண்டிய
தேவையில்லை. பேசி 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 கடைசியில அவள் குடத்தை அங்கே விட்டு, ஏதோ ஒரு பழக்கம் உன்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு சுபாவம் ஒரு ரத்தத்தோட கலந்து உன்னை விடாம பிடிச்சு வச்சிருக்கு. ஏதோ ஒரு காரியம் உன் மாம்சத்துல தோலை போல ஒட்டி இருக்கு. இன்னைக்கு அதை இங்க வச்சு எரிக்கணும். எரியுது. இனி அது பின்தொடர்ந்து வருவது இல்லை. கை தட்டி பெற்றுக்கோ. ஒரு பலத்த அபிஷேகம். கபரபரபரபரபா கந்தரபரபரபரபா ரியந்தரபர பிரௌடபரபரபா ஊடபல் கபரபரபா வல்லமை வல்லமை வல்லமை. கை தட்டி கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. இனி அது உன்னை தொடர்வது இல்லை. சொல்லுங்க, நான் தேவ மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தேவ மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். அதற்காக ஒருவேளை சிலவற்றை எரிக்கணும், சிலவற்றை விட்டு தள்ளணும், சிலவைகளை பலியாக்கணும், சிலவைகளை எடுத்து எறியணும். ஒன்று யோசிச்சு பாருங்க. நான் இனி கொஞ்ச நேரம் மெதுவா பேசுறேன். ரொம்ப காலமா கையில கொண்டு நடக்கிற குடம் எது? இச்சையா, பெருமையா, பொறாமையா? அவரவர் கையில் இருக்கிற குடம் என்னன்னு அவரவருக்கு தானே தெரியும். இன்னைக்கு நீ அந்த குடத்தை கீழே வச்சா கர்த்தரை பிடிக்கலாம். நீ குடத்தை கீழே வை, கர்த்தர் உன்னை நிரம்பின பாத்திரமாய் மாற்ற போகிறார். குடத்தை விட்டு தள்ளு, நிரம்பின பாத்திரமாய் மாற்ற போகிறார். எல்லா பக்கத்திலும் ஒரு பிரசன்னம், எல்லா பக்கத்திலும் ஒரு பிரசன்னம். அந்த பாத்திரம் இப்ப நிரம்புது. கை தட்டி கண்ணமூடு, உன் பாத்திரம் நிரம்புகிறது. தேவனிட்ட பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு. தேவனிட்ட பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டத்தை சுமக்கும்படி பாத்திரங்களை தேடுகிறார். அந்த திட்டத்தை சுமக்கும்படி பாத்திரங்களை தேடுகிறார். ஆனா அந்த பாத்திரம் கண்டிப்பா எதையாவது இழந்ததா இருக்கணும். கர்த்தருக்கு ஒரு பாத்திரம் வேணும்னு நம்முடைய பெரிய பெரிய திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தருக்கு ஒரு பாத்திரம் வேணும். என்ன ஒரு பாத்திரமா கொடுக்கிறேன்னு சொல்றோம். கையை உயர்த்தி பிடிங்க. நீ இழந்ததொன்று இழப்பல்ல. நீ இழந்தது ஒண்ணுமே இழப்பல்ல. நீ இழந்ததொன்று இழப்புகள் அல்ல. ஏன்னா இந்த மண்பாண்டத்துல பொக்கிஷத்தை வைக்க போறாரு. எல்லாரும் சொல்லுங்க, கோதுமை மணியானது சத்ததே ஆகு. ஒரு தடவை கூட சொல்லுங்க. மிகுந்த பலன் கொடுக்குங்க. இந்த தேசத்துல கர்த்தர் உங்களை மிகுந்த பலன், உங்க குடும்பத்துக்கு நீங்க மிகுந்த பலன், இந்த சபைக்கு நீங்க மிகுந்த பலன். ஏன்னா சத்ததே ஆகல் மிகுந்த பலனை கொடுக்கும். ஏதோ சில பகுதிகள் என் வாழ்க்கையில இன்னும் விட வேண்டி இருக்கிறது. கையை உயர்த்தி பிடிங்க. என்னை உடைய கரத்துல தாரேன் அப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. கூயவனே கூயவனே
படைப்பின் காரணனே, கடவுளே